வெல்கம் டு திஸ் கிச்சன். கிச்சனுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாரோட ஃபேவரட்டும் மெயினாக நம்மளோட குட்டீஸோட ஃபேவரட்டுமான பீஸா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வீட்லேயே சீக்கிரமாகவே சுலபமாகவே டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம கடையிலலாம் என்னங்க பீஸா வாங்கி சாப்பிட்றோம், இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பிள்ளைங்க கடையில் போனாலே அம்மா வேணாம்மா நீயே செஞ்சு கொடுமான்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வாங்க, இது செய்கிறதுக்கும் ரொம்ப சுலபமான முறை தான். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க நம்மளோட எக் பீஸா எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பீஸா செய்கிறதுக்கு மெயினானது இந்த சாஸ் தான். இப்போ இந்த சாஸை நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். இந்த சாஸ் செய்கிறது இதுக்கு 2 தக்காளியை 4 நாளாக கட் பண்ணி போட்ட மாதிரி குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். எதுக்காக கட் பண்ணுறாங்க, தோலை உரிக்கிறது கரெக்டாக இருக்கும். கூடவே ஒரு நார்மல் சைஸ் வெங்காயமும் காஞ்ச மிளகா ஒரு 4-5 காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கங்க நீங்கள் காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா கூடவே ஒரு 6 பல் பூண்டை எடுத்துக்கங்க. இதெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த தக்காளிக்கு மேலே இருக்கிற தோலை தனியாக உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உரிக்கக்குள்ளேயே பாருங்கள் அழகாக வந்தது. அதுக்காக தான் நம்ம கீர்னா போல் போட்டு வேக வச்சு எடுத்துருக்குறோம். இந்த தோலெல்லாம் உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாற்றியாச்சு. இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம பீஸா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் தான் நான் முட்டை போட்டு செய்ய போகிறேன். எக் பீஸா செய்கிறதுனால முட்டையும் வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன். ஒரு பாதி குடமிளகா எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். க்ரீன் கலர் குடமிளகா, ரெட் கலர் குடமிளகா ரெண்டுத்தையும் குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கங்க. வெங்காயத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. அதே போல் 4 முட்டையை எடுத்து நல்லா காரசாரமாக மசாலா போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது பீஸாவில் சேர்த்து சாப்பிடக்குள்ள அப்பா அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த பீஸா பேட்டர் தான் மெயினானது. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. இது 35 ருபீஸ் தான். இது ஒன்று இருந்துச்சுனாலே போதும் உங்களுக்கு. நீங்கள் மாவு ரெடி பண்ணி கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. 35 ரூபாயில் 2 பேட்டர் கிடைக்குது. நீங்கள் 2 பேட்டரில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க அவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். அந்த பேட்டர் மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சதை சாஸு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்ச சாஸை உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் இல்லை, நம்ம ரெடி பண்ணுன்றதுனால உங்களுக்கு ரொம்ப ஜூஸியாக வேணுன்னா நிறைய சேர்த்துக்குங்க. எனக்கு கொஞ்சமாக வேணும்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோயா சாஸ். இது எல்லாமே கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்க அதுக்காக தான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சொல்கிற சாஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நீங்கள் நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் சாஸ்க்கு நீங்கள் தக்காளியில் வேக வைக்கக்குள்ளே உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு அதை சொல்ல மறந்துட்டேன். உப்பு போட்டு வேக வைக்கக்குள்ளே தான் சாஸ் அரைக்கக்குள்ளே நல்லா சூப்பராக இருக்கும். இது நல்லா அப்ளை பண்ணிக்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் அந்த பேட்டர் மேலே படுற மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் சீஸ் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் கட் பண்ணியிருந்த சீஸ் தான் வாங்கியிருந்தேன். அதனால் நான் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கிறேன். சீஸ் உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. எனக்கு ரொம்ப சீஸியாக பிடிக்குனாக்கா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியே சேர்த்துக்குங்க. சீஸ் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாவே சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் க்ரீன் கலர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுவும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருந்தால் அதிகமாக சேர்த்துக்குங்க. கம்மியாக வேணால் கம்மியாக சேர்த்துக்குங்க. இது நம்மளோட விருப்பம், நம்மளோட சாய்ஸ். ஏன்னா நம்ம செய்கிறோம் பீஸான்றதுனால. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தா குட்டி குட்டி வெங்காயத்தையும் அது மேலே அப்படியே அடுக்கி அழகாக வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டு வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த முட்டையை எடுத்து இப்போ பீஸாக்கு மேலே வச்சுக்கலாம். பாருங்கள், நான் 2 பீஸான்றதுனால அதுக்கேற்ற மாதிரி முட்டை சேர்க்க போகிறேன். உங்களுக்கு முட்டை நிறைய வேணுன்னா நீங்கள் நிறைய பொரிச்சு கூட நிறைய வச்சு சாப்பிடுங்க. பாருங்கள், ஒரு 5 பீஸ் அளவு வச்சுட்டு மறுபடியும் இதுக்கு மேலே மெயினான ஒன்று இது தான் பீஸா சீசனிங். இது கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கிது. சூப்பர் மார்க்கெட்லேருந்து மளிகை கடையிலேருந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. இது ஒன்று இருந்தாலே போதும். நம்ம சாஸையும் ரெடி பண்ணிட்டோம், வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டோம். உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்குங்க. சிக்கன் இருந்தால் சிக்கன் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இந்த பீஸா சீசனிங்கை எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இது எல்லா டேஸ்ட்டுமே இதில் இருக்கும். புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கும். இது ஒன்று இருந்தால் போதும். இது நல்லா சேர்த்துக்குங்க.
உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நான் மிளகாய வறுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அங்க கடையில அதுதான் குடுக்குறாங்க. நம்ம வீட்லயே ரெடி பண்றதுனால 4 மிளகாய் எடுத்து நல்லா வறுத்துட்டு, இந்த மாரி பொடியாக்கி சேர்த்தீங்கனாக்கா, சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டாச்சு அவ்வளோதான். போட்டதுக்கப்புறம் மேல கொஞ்சமா சாட் மசாலா. எப்பவுமே நான் சேர்க்கிறது கொஞ்சமா சாட் மசாலா. சாட் மசாலாவும் சேர்த்து பாருங்க. டேஸ்ட்டு அட்டகாசமா இருக்கும். இப்ப எல்லாமே சேர்த்துட்டு கடைசியா இதுக்கு மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் தேவையோ, அந்த அளவுக்கு சீஸ் சேர்த்துக்குங்க. எவ்வளோ வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நான் சீஸியா சாப்பிடணும்னு சேர்த்தாலும் சேர்த்துக்கங்க. சீஸ் எனக்கு கம்மியா வேணும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கேத்த மாரி சேர்த்துங்க. உங்களோட சாய்ஸ் இது. எப்படி செஞ்சாலும் இதோட டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பீஸாவ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது எப்பவும் போல தான் நம்ம கேக் வேக வைப்போம் இல்லைங்களா? அதே மெத்தட் தான். ஒரு குக்கருக்குள்ள அடுப்போட அந்த பேஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த கம்பி எடுத்து உள்ள வச்சுட்டு, இப்போ அதுக்கு மேல தான் அந்த பிளேட்ட நம்ம வைக்க போறோம். அத வச்சுட்டு நல்லா குக்கர் சூடா இருக்கணும் மெயினா. சூடா இருக்கக்குள்ள தான் அத எடுத்து வைக்கணும். வச்சா தான் அது கரெக்ட்டா ஹீட் ஆகும். குக்கர் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கங்க. நம்ம பீஸாவ ரெடி பண்ணதுக்கப்புறம், அந்த கம்பிக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸா வச்சோன்னா, நம்மளோட பீஸா ஒரு 10 நிமிஷத்துலயே சூப்பரா ரெடி ஆயிடும். அதே போல இதில மெயினா இன்னொன்னு என்னன்னாக்கா, நீங்க பீஸா பேட்டர கீழ வைக்கக்குள்ள ஒரு பட்டர் ஷீட்டோ, பட்டரோ தடவி வைங்க. நான் அதுதான் கொஞ்சம் பட்டரும், பட்டர் ஷீட்டும் போடாத தொட்டி எடுக்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அந்த தப்ப பண்ணாதீங்க. நீங்க இந்த மாரி தடவி வச்சீங்கன்னா, எடுக்கக்குள்ள ஃப்ரீயா வரும். அவ்வளோதான். உள்ள வச்சுட்டு குக்கர வந்து விசில் போடாமலே மூடி வச்சுருங்க. அடுப்ப குறைச்சு வச்சுருங்க. பாருங்க, நான் குறைச்சு வச்சு எடுத்துட்டேன். சூப்பரா நம்மளோட பீஸா நல்லா வாசனையும் சூப்பரா இருந்துச்சு. என்னங்க கடையில வாங்கி சாப்பிடுற இதோட டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வீட்லயே செஞ்சு குடுத்த மாதிரி இருக்கும். திருப்தியாவும் சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் வேணுனாலும் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு முட்டை வேணுனாலும் போட்டுக்கலாம். சிக்கன் எந்த அளவுக்கு வேணுனாலும் போட்டுக்கலாம். அது உங்களோட சாய்ஸு. ஆனா டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப பாருங்க. இதுக்கு மேல கடைசியா கொஞ்சமா பீஸா சீசனிங் சேர்த்துக்கலாம். இதுவும் உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, அந்த அளவுக்கு சேர்த்து சாப்பிடுங்க. இப்ப நான் ஒரு பீஸ கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்க. சூடு தாங்கல என்னால. நான் திருப்பி திருப்பி எந்த பக்கம் சூடு கம்மியா இருக்குமோ, அத எடுக்க பார்க்குறேன் நானும். பாருங்க, இப்ப எடுத்து காட்டுறேன் பாருங்க. சூடு ரொம்ப அதிகமா என்னால கையிலேயே எடுக்க முடியல. இருந்தாலும் உங்களுக்கு சூடோட எடுத்து காட்டினா தான் சீஸ் நல்லா அழகா வரும். அதுக்காக தான். பாருங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. அவ்வளோதான், நம்மளோட பீஸா நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.